வெல்கம் டு ஸ்கையிங் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்கையிங் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் 150 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வீடியோலயே சொல்லியிருப்பேன். நான் வந்து என்னோட டீம் மெம்பர்ஸோட கதை, அவங்க எப்படி உள்ள வந்தாங்க, அவங்கள பத்தி எல்லாமே சொல்றேன்னு இருக்கேன். ஸோ தட் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் என் சித்தப்பாவே வந்து ஒரு சேனல் வச்சிருந்தோம். அந்த சேனலை பார்த்து எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டால், அவர் வந்து சூர்யா மகான் சேனல் ஆரம்பிச்சார். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அதில் வந்து டாமினோஸ் வீடியோஸ் போட்டேன். அது வந்து எனக்கு ஒரு ரீச் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 இயர்ஸாக வீடியோஸ் போடல. அப்போ சீரீஸ் ஆஃப் ஜெட்டிம்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் தான் எனக்கு மெயினான. அதில் இருக்க ஜெயத்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் அந்த சேனலோட மெம்பரே. அதான் மெயின். இப்போ ஸ்கையிங் தமிழுக்கு எப்படி நான் மெயினாக அந்த மாதிரி அவன் தான் எனக்கு வந்து எடிட்டிங், டைரக்ஷன், ஆசை எல்லாமே அவன் தான் கொண்டு வந்தான். அவன் தான் எனக்கு இப்போ வரைக்கும் எடிட்டிங் நல்லா, ஏதாவது புது எடிட்டிங் வந்து ஒரு ஆப்பில் வந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே எனக்கு சொல்லிடுவான். நம்ம அந்த மிஸ்ட்ரி வாட்சில் கூட அந்த கடைசியில் வந்து மிஸ்ட்ரி ஸ்பெக்ஸில் வந்து கடைசியில் வந்து அந்த லைனில் வந்து அந்த பேர்லாம் மேலே போகும், நம்ம படத்தில் வர மாதிரி. அந்த மாதிரி வந்துச்சு. ஓகேவா? என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி வந்துச்சு. நான் ஒரு செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஹாப்பி ஆனதுக்கப்புறம் இது சரி, நம்ம சேனலுக்கு பேரை மாற்றுவோம்னு சொல்லிட்டு சூர்யா கருணாநிதினு வச்சேன். அதுக்கப்புறம் கேலக்ஸி கிட்ஸ்னு வச்சேன். அப்போ வந்து அதில் வந்து டேரக்டர்னு ஒரு படம் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் வேணாம், நம்ம ஒரு நல்ல கதையாக எடுக்கணும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த தலப்பாக்கட்டு வீரர் கடை 1 போட்டேன். அது எனக்கு நல்ல வியூஸ் கொடுத்துச்சு. அதனால உடனே அதை ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணியிருந்தேனே. அது வந்து ஒரு 200+ சப்ஸ்கிரைபர் இது வியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சேனலுக்கு பேர் வைப்போம்னு சொன்னோட தான் வந்துச்சு நமக்கு ஸ்கையிங் தமிழ். இந்த ஸ்கையிங் தமிழ் சாம்ராஜ்யம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சேனல் இப்போ வந்து 6 சப்ஸ்கிரைபரும் பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சரி, அதே மாதிரி என்னன்னா, இந்த சேனலில் வந்து நான் லாஸ்ட் 2024 டிசம்பர் மாதம் வந்து பிரகாஷ், நம்ம மைடி ஸ்டார் பிரகாஷ் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு படத்தில் வந்து சான்ஸ் கிடச்சிச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க, பேசுறதுல சைடு கேரக்டராக கிடச்சதுக்கு கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. என்னன்னு இது வேணாப்பா, நீ வேற வேணான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த படத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். சரின்ட்டு நம்ம சேனல் அவனை கொண்டு வரணும் தான் நினச்சேன். அப்போதான் அங்கே வந்து வந்துச்சு தலப்பாக்கட்டு பிரியாணி கடை பார்ட் 2ன்னு. அங்கேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகுது நம்ம மைடி ஸ்டார் பிரகாஷ். எல்லாம் கிளாப் தட்டலாம் ஒரு வாட்டி. மேன் இன் தி வேர்ல்ட், மை பிரதர். கைஸ், இவன் வந்து எனக்கு கிளிக்கலன்னு நினைக்காதீங்க. அவன் வந்து நல்லா என்கிட்ட இந்த டைரக்ஷன் கற்றுக்கிட்டான். அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா பண்ணுறான். நீங்கள் தலப்பாக்கட்டு பிரியாணி கடையோட 2ஓட ஸ்டோரி ஃபுல்லாகவே அவன் பாதி எழுதுனால, தலப்பாக்கட்டு பிரியாணி கடைக்கு ஒரு ரவுடி வந்தால் எப்படி இருக்கும்னு அவனே ஒரு திங்க் பண்ணான். அதை நாங்கள் பெருசாக எடுத்தோம். ஆனால் 3 நிமிஷம் தான் கரெக்டாக வந்துச்சு. அதனால இவன் அப்போ வந்தான். இவன் தான் என்னோட ஃபேவரட் தம்பி. இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் பேர் தான் மைடி ஸ்டார் பிரகாஷ். இவன் என் கசின், ஆனால் எனக்கு இவன் தான் தம்பி. ஓகேவா கைஸ்? இவனை முத்துக்குமார் தான் சொல்லுவாங்க. முத்துக்குமார் என்கிற பிரகாஷ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆனால் அவனை பிரகாஷ்ன்னு தான் சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டனால அவன் அப்படி கூப்பிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிடிக்குமாடா? அதுக்கப்புறம் இவன் என் கூட நிறையா ட்ராவல் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்தது தான் தலப்பாக்கட்டு பிரியாணி கடை 3ல தான். ஆக்சுவலி இது மெயினாக சொல்லணும், டிசம்பர் லாஸ்ட்டில் தானே எடுத்தோம். ஆமாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்தோம் தலப்பாக்கட்டு பிரியாணி கடை 2. எடுத்ததுக்கப்புறம் எந்த வீட்டில் தான் இருக்காங்க, வஷிகா, பிரியா, ஸ்ரீ 3 பேர் அங்கே தான் இருப்பாங்களா. அவங்க சொன்னாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் எங்களை விட்டு வீடியோ எடுக்கிறீங்க. அவங்க தான் என் கூட எப்பயுமே விளையாடுவாங்க. இவங்க 3 பேர், நாங்கள் சாய் எல்லாரும் தான் விளையாடுவோம் ஒன்றா சேர்ந்து. அந்த மாதிரி இருந்துச்சு. சாய் இன்னைக்கு வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்கூலு. அதனால் நான் வரமாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கேட்டாங்க. ஸோ அதான் நான் சரி, நம்ம டீம்லேயே 2 பேர் தானே இருக்கோம், நானே இவன் மட்டும் தான் இருக்கோம். நம்ம வந்து வஷிகா, பிரியா, ஸ்ரீ கூப்பிட்டா கூட அவங்க நல்லா நடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி அதுதான் முட்டை பிரியா. நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு பிரியான்னு வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டை பிரியா தான் வச்சேன். இவன் வந்து ராஜா ராணி விளையாடும் போது என்றைக்குமே 0 தான் வாங்குவான். முட்டையாக வாங்கும்போது முட்டை பிரியான்னு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மினிக்கிட்டு இருந்தா. சரின்னு மினிக்கு பிரியான்னு வச்சா இப்போ மினிக்கு பிரியான்னு தான் இருக்கு. நீங்கள் அந்த மேலே ஹோம் பேஜ் இருக்குல்ல, ஸ்கையிங் தமிழ் ஹோம் பேஜ், அதில் கூட போய் பாருங்க. அதில் வந்து மினிக்கு பிரியான்னு தான் இருக்கும். மினிக்கிட்டு தான் இருப்பா. அவன் வந்து யாருன்னு நினைச்சிங்கன்னா,
வஷிகா இருக்கால, வஷிகாவோட தங்கச்சி ஸ்ரீயோட அக்கா. சரி வாங்க, மினிக்கி 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 பாட்டு பாடுறா. மேனா மினிக்கி சிலுக்கா ஜனந்தா தில் அங்கடாங்க நம்ம மினிக்கி பிரியா தான் லெஜெண்டரி மினிக்கி பிரியா. ஹியர் ஹாய் சொல்லு. ஹாய் गाइस, என்னன்னா இப்போ வந்து வஷிகா தான் அடுத்து நம்ம கூப்பிடுவோம். அதனால பிரகாஷே கேமரா பிடிச்சிக்கோ. வஷிகா தான் கேமரா பண்ணிட்டு இருக்கா. அதனால வஷிகா ஜானிஜா பிரகாஷ் तू आना असमानिया. गाइस, என்னன்னா அடுத்து நம்ம வஷிகாவை தான் கூப்பிட போறோம். தெரியும், வஷிகாவோட ஸ்டோரி தான் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா இருக்கும். என்னன்னா அவளை வந்து நாங்கள் வாயாடின்னு தான் கூப்பிடுவோம். எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பா. நீங்க இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி கடை 3ல இருப்பாளா, அந்த மாதிரி இது ரவுடியா இருக்க மாட்டா. பேசுறது அதிகமா பேசிக்கிட்டே இருப்பா. இவளை வேற இவ 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 வந்து அவள்கிட்ட மனுக்கடவே முடியாது. இவ அவ்வளோ பேசவே மாட்டா. ஆனா எங்க அப்பத்தா எல்லாருமே சொல்றாங்க பிரியா ஆக்டிங் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கும் பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்ல மினிக்கி பிரியா அப்படின்னு போட்டுருங்க. சரி ஓகே, வஷிகாவோட கதை என்னன்னா அவளை வந்து நாங்கள் அதே தான் ராஜாராணி ஆடும்போது பேசிக்கிட்டே இருப்பா. எனக்கு ஊர்லலாம் வாயாடின்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் என்னை வாயாடினே கூப்பிடுங்கன்னா சரி நாங்கள் அவளை வாயாடினே கூப்பிட்டு வாயாடி வஷிகான்னு ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, பிரியாவோட அக்கா ஸ்ரீயோட அக்காவை தான். அதுக்கப்புறம் என்ன, இப்போ அவள் எத்தனாவது படிக்கிறா? 6th படிக்கிறா. இவ வந்து 4th. இவ 4th, பிரகாஷ் வந்து 7th. சரி ஒருத்தராக வரும்போது நான் சொல்கிறேன் எல்லாரையும். சரி ஓகே, வஷிகாவை கூப்பிட்டுலாமா? வாயாடி வஷிகா, வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஹாய் மக்களே. கட் பண்ணு गाइस. பேசி பேசி வாயில கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி வேணுமா உனக்கு? உங்களுக்கு டைனோசர் முட்டை சாங் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் ரிங்டோன் அடிக்குது, அதான் நான் இப்போ அதுதான் வச்சிருக்கேன். சரி ஓகே, இருந்தோமே ஒன்னா சரி முட்டை அதான் முட்டை. நீ மெல்ல சாவ் மெல்ல சாவ் மெல்ல சாவ் 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 மெல்ல சாவ் மெல்ல சாவ் 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 சாவ். சரி ஓகே, அடுத்து நம்ம கூட போகிறது உங்களுக்கே தெரியும் என்னவென்றால் சிக்கோஸ்டி தான் அடுத்து வர போறாரு. அவரோட கதை என்னன்னா, பிரியா வஷிகாவோட தம்பி அவருக்கு வந்து எத்தனாவது? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பார்த்தா பால்வாடி படிக்கிற பையன் இருப்பான். ஒரு நாள் அவனை பால்வாடியில் கொண்டு வந்து கூப்பிட்டு போனதே நான் தான். இப்போ எனக்கே சிக்கன் கொடுக்குறான். அதனால தான் அவனை சிக்கோஸ்டின்னு கூப்பிட்டேன். ஆனால் அவரை நாங்கள் சிக்கன் ஸ்டீ தான் அழைப்போம். சரி ஓகே, அவரோட ஸ்டோரி என்னன்னா, வெள்ளை சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த பால்வாடி பையன் இப்போ என்னன்னா ஒரு ஹீரோ ஆக்கினேன். கடைசியில் அந்த வீடியோலாம் டெலீட் ஆயிடுச்சு. ஆனால் கோஸ்ட் சைக்கிள் வந்து எப்படியாச்சும் வந்துடும். ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணியிருந்தேன் கைஸ். ஹார்ட் டிஸ்க் உடஞ்சி போயிடுச்சு. அதனால சாரி கேட்டுக்கிறோம் இதுக்கு. அடுத்து வரப்போகிறது சிக்கோஸ்டி. உங்களுக்கு தெரியும், அவரோட இன்ட்ரோ எதுவுமே தேவையில்லை. வணக்கம் சிக்கோஸ்டி என்ற சிக்கன் ஸ்ரீ. வணக்கடா மாப்பிள்ள, நான் சிக்கோஸ்டி. கைஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. உங்களால் தான் 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு முருகனுக்கு நன்றி போடலாம். முருகனுக்கு அரோரா. அடுத்து ஏசப்பா ஏசப்பா, அப்புறம் அல்லா அல்லா அல்லா. சரி எல்லாருக்கும் போட்டாச்சு. இதே மாதிரி அடுத்து நம்மளுக்கு ரீச் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக 1000 இருக்கணும், இல்லைன்னா 250. ஃபஸ்ட்டு ஒரு படிவாக போகலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? 250. 250க்கு அடுத்து 300. 300க்கு எனக்கு 350, 400, 450. அது உங்களுக்கே தெரியும். நான் 50 ஏறும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நன்றியை போட்டுருவோம். என்னடா சரணமையப்பா. என்னன்னா மாசத்துக்கு ஒரு வீடியோ ஸ்கை தமிழ்ல ரிலீஸ் ஆகிடும், ஒரு ஷார்ட் ஃபிலிம். அடுத்து இவன் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதா இல்லை என்னோட TBK 4 அப்படிலாம் என்னன்னு தெரில. யோசிச்சு திங்க் பண்ணிட்டு மாதத்துக்கு ஒரு வீடியோ. இன்னைக்கு கிளிம்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி ஸ்பெக்ஸோட கிளிம்ஸ் போட்டிருந்தோம், அதையும் போய் பார்த்துருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம